அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நீண்ட வரிசொலி தன்மின் தூண்டல் எண் மற்றும் இந்த மின் தூண்டியில சேமிக்க வைக்கப்பட்டுள்ள ஆற்றல், இந்த ரெண்டு கேள்வி தான் நீங்க பாக்குறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நீண்ட வரிசொலி மின் தூண்டல் எண் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மின் தூண்டினா என்னன்னு தெரியணும், தன்மின் தூண்டல்னா என்னன்னு தெரியணும். இப்ப மின் தூண்டினா என்ன அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதான் வந்து மின் தூண்டி. இந்த மின் தூண்டி எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தா, இந்த மின் தூண்டி வழியே மின்னோட்டம் செலுத்தும் பொழுது காந்த புலத்தின் காரணமாக இங்க ஆற்றல் வந்து என்னாவது அப்படின்னா சேமிக்கப்படுகிறது. இந்த ஆற்றலை சேமிக்க உதவும் ஒரு கருவி இல்ல ஒரு சாதனம் தான் வந்து இந்த மின் தூண்டி. ஒரே லைன்ல சொல்லணும்னா, காந்த புலத்தினால் உருவாகக்கூடிய ஆற்றலை சேமிச்சு வைக்க உதவுறது தான் இந்த மின் தூண்டி. அப்ப இந்த காந்த புலத்தினால் ஆற்றல் உருவாகணும். அப்ப அது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தா ரெண்டு முறையில் உருவாகுன்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து தன்மின் தூண்டல், இன்னொன்னு வந்து பரிமாற்று தூண்டல். தன்மின் தூண்டல்னா என்ன, பரிமாற்று தூண்டல்னா என்ன அப்படின்னு பார்த்தா, தன்மின் தூண்டல்னா என்ன அப்படின்னா, அப்ப இந்த மின் தூண்டி வழியே மின்னோட்டம் செலுத்தும் பொழுது காந்த புலம் வந்து என்ன ஆகுது, அங்க வந்து உற்பத்தி ஆகுது. அந்த காந்த புலத்தின் காரணமாக இந்த கம்பி சுருளுடைய தொடர்புடைய காந்த பாயம் வந்து மாறுபடுது. அப்ப இந்த காந்த பாயம் நேரத்தை பொறுத்து மாற்றம் அடைவதனால மின்னியக்கு விசை தூண்டப்படுது. ஃபர்ஸ்ட் மின்னோட்டம் செலுத்துறோம், அதனால அந்த காந்த புலத்தின் காரணமாக பாய மதிப்பு என்னாவது மாறுபடுது. இந்த காந்த பாயம் மாற்றத்தின் காரணமாக மின்னியக்கு விசை வந்து என்னாவது தூண்டப்படுது. இது பேர் தான் வந்து தன்மின் தூண்டல். அப்ப பரிமாற்று தூண்டல்னா என்ன அப்படின்னா, அப்ப இந்த காயில பாய தொடர்பு மாறுபட்டுச்சு அப்படின்னா இதே காயில வந்து என்னாவது மின்னியக்கு விசை வந்து உற்பத்தி ஆகும். அப்ப ஒரே காயில மாறுபட்டு அதே காயில மின்னியக்கு விசை உருவாகனா அது பேரு தன்மின் தூண்டல், செல்ஃப் இண்டக்ஷன் சொல்லலாம். அதுவே இந்த காயில வந்து காந்த பாயம் மாறும் பொழுது அதுக்கு இன்னொரு காயில் பக்கம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த பக்கத்து காயில வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆனா அதுக்கு பேர் தான் வந்து பரிமாற்று தூண்டல், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்லலாம். அதாவது இங்க மாறும் பொழுது இங்க உற்பத்தி ஆனா மியூச்சுவல் இண்டக்ஷன், இங்க மாறும் பொழுது இதே காயில உற்பத்தி ஆனா செல்ஃப் இண்டக்ஷன், தன்மின் தூண்டல். செல்ஃப் ஸ்டார்ட் சொல்றோம் இல்லையா, அப்ப அந்த செல்ஃப் ஸ்டார்ட் என்னது, நம்ம செல்ஃப் கொடுத்த உடனே வந்து ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையா, அது வந்து தன்மின் தூண்டல். அந்த காயிலுக்குள்ளவே வந்து என்னன்னா ஒரு செல்ஃப், அதாவது ஒரு காந்த பாயம் மாறதுனால அங்கேயே வந்து என்னது மின்னியக்கு விசை வந்து தூண்டப்படும். அதுக்கு பேர் தான் வந்து செல்ஃப்னு சொல்லலாம். அதுக்குதான் தன்மின் தூண்டல். அப்ப இதன் வழியா மின்னோட்டம் செலுத்தும் பொழுது அதனுடைய பாய மதிப்பு மாறுது. அப்ப இந்த மின்னோட்டத்துக்கு அதனுடைய காந்த பாயத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நேர் தகவல் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மின்னோட்டம் செலுத்துறது எதுக்கு நேர் தகவல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த பாயம் காந்த பாயத்தினுடைய மதிப்பிற்கு எப்படி இருக்கும், நேர் தகவல் இருக்கும். இப்ப நம்ம எடுத்துக்கிற சுற்றுகள் வந்து இது n சுற்றுகளா இருந்தா, எத்தனை சுற்றுகளா இருந்தா n சுற்றுகளாக இருந்தால், அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் செலுத்தும் போது என்னாவது இந்த காந்த புலம் உருவாகுதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த காந்த புலத்தின் காரணமா தான் அந்த காயிலோட தொடர்புடைய காந்த பாயம் மாறுது. அந்த காந்த பாயம் மின்னோட்டத்துக்கு நேர் தகவல் இருக்குது. அப்ப நம்ம எடுத்துக்கிறது வந்து n சுற்றுகள் கொண்ட கம்பி சுருளா இருந்தா, எத்தனை சுற்றுகள், n சுற்றுகள் கொண்ட கம்பி சுருளா இருந்தா அதுல மாற்றம் அடையக்கூடிய காந்த பாயம் வந்து என்னன்னா n பைன்னு எழுதலாம். என்னன்னு எழுதலாம், n பை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I ன்னு எழுதலாம். இப்ப இந்த நேர் தகவல்ல கேன்சல் பண்ணணும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம் இல்லையா, அதுதான் வந்து L. அந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து என்னது L. நமக்கு இப்ப L தேவையான போது இது எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா, L is equal to n pi b by I ன்னு எழுதலாம். n pi b by I ன்னு எழுதலாம். நமக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, n pi is equal to Li. அதாவது மின்னோட்டம் செலுத்தும் பொழுது காந்த பாயம் மாறுது, அது n சுற்றுகள் இருக்கிறதுனால n பை, நேர்த்தகவலை கேன்சல் பண்ணதுக்கோசரம் L போடும். அப்ப ரெண்டாவது ஒரு கண்டிஷன் சொன்னேன், இந்த காந்த பாயம் நேரத்தை பொறுத்து மாற்றம் அடையும் பொழுது என்னது மின்னியக்கு விசை தூண்டப்படும், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இங்க ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப எது, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எதை பொறுத்து, வித் டிபெண்ட்ஸ் அப்பான் டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகும் பொழுது, டைம் பொறுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும் பொழுது இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்னவும் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இந்த இடத்துல psi is equal to minus d
என்ன மாற்றம் அடையுது? இந்த n பை b எதை பொறுத்து? நேரத்தை பொறுத்து. நேரத்தை பொறுத்து காந்த பாயத்தினுடைய மொத்த மதிப்பு மாறும் பொழுது மின்னியக்கு விசை தூண்டப்படும். அப்ப இந்த n பை b நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? Li கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல மைனஸ் d Li டிவைடட் பை dt வரும். அப்ப மைனஸ் L வெளியே எடுத்துட்டோமா அப்படின்னா di by dt கிடைக்கும். psi is equal to di by dt கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மின்னோட்டம் செலுத்தும் போது காந்தப்பாயம் மாறுது. இந்த காந்தப்பாயம் மாறுறதுனால மின்னியக்கு விசை தூண்டப்படுது. தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை மதிப்பு psi is equal to minus L into di by dt. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இத வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஒரு நீண்ட வரி சுருளி தன்மின் தூண்டல் எண் எப்படி இருக்கும் அப்படின்னு எப்படின்னு இப்ப நம்ம டெரைவ் பண்ணலாம். அப்ப இதுக்கு அதே மாதிரி இந்த டயகிராம் எடுத்துக்கிறோம். அப்ப அந்த டயகிராமுடைய கம்பி சுருளினுடைய நீளம் L. கம்பி சுருளினுடைய நீளம் வந்து என்னது? கம்பி சுருளினுடைய நீளம் வந்து L. இதனுடைய நீளம் வந்து கம்பி சுருளினுடைய நீளம் வந்து L ன்னு எடுத்துக்கோங்க. கம்பி சுருளினுடைய நீளம் வந்து L. இதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பு வந்து A. இதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பு வந்து A. இதன் வழியா போற மின்னோட்டம் வந்து I. கம்பி சுருள் எடுத்துக்கிறோம். அந்த கம்பி சுருளுடைய நீளம் L. அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பு A. அதன் வழியா போற மின்னோட்டம் I. அதாவது இப்ப இதுல ஓரளவு நீளத்தில் உள்ள கம்பி சுற்றுகளுடைய எண்ணிக்கை வந்து ஸ்மால் n. ஓரளவு சுற்றுகள் உள்ள கம்பி சுருளுடைய எண்ணிக்கை வந்து என்னது? ஸ்மால் n. ஓரளவு நீளத்தில் உள்ள கம்பி சுருள் எண்ணிக்கை, அதாவது 1 மீட்டர் நீளத்துல எத்தனை சுற்றுகள் இருக்குதோ அதனுடைய இதான் வந்து ஸ்மால் n. அப்ப இதுல வந்து நம்ம காந்த புலத்துக்கு முன்னாடி நம்ம தேர்ட் லெசன்ல ஒரு ஈக்குவேஷன் ஒரு புள்ளியில உருவாக்கக்கூடிய காந்த புலத்தினுடைய மதிப்பு B is equal to mu naught Ni. அதாவது ஒரு புள்ளியில உற்பத்தியாகும் காந்த புலத்தினுடைய மதிப்பு B is equal to mu naught Ni. இப்ப இந்த இடத்துல பாருங்க, நம்ம எத்தனை சுற்றுகள் எடுத்துக்கிறோம்? n சுற்றுகள் எடுத்துக்கிறோம். எத்தனை சுற்றுகள் எடுத்துக்கிறோம்? n சுற்றுகள் எடுத்துக்கிறதுனால அப்ப இந்த இடத்துல என்னன்னா கேபிட்டல் N கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கேபிட்டல் N is equal to n into L ன்னு எழுதலாம். கேபிட்டல் N is equal to NL எழுதலாம். அதாவது கேபிட்டல் N வந்து மொத்த சுற்றுகளினுடைய எண்ணிக்கை. இப்ப என்ன அப்படின்னா இதன் வழியா போற காந்தப்புல கோடுகள் இந்த சுற்றோட தொடர்புடையதுனால ஒவ்வொரு சுற்றிலும் என்ன ஆகுது அப்படின்னா காந்த பாயம் மாறுபடுது. அப்ப இதுல மாறுபாடுடைய காந்த பாயம் phi is equal to எப்படி எழுதலாம் அப்படின்னா integral of B vector dot dA vector ன்னு எழுதலாம். B vector dot dA vector. அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா BA cos theta ன்னு எழுதலாம். BA cos theta. B ன்றது காந்தப்புலம், A ன்றது அதனுடைய பரப்பு. அப்ப காந்தப்புலத்துக்கு அதனுடைய பரப்பு வெக்டர் வரையும் போது நார்மல் வெக்டர் n வெக்டர் வரையும் பொழுது காந்தப்புலமும் பரப்பும் அதனுடைய பரப்பு வெக்டரும் ஒரே திசையில இருக்கிறதுனால இது ரெண்டும் வந்து பேரலலா இருக்கிறதுனால இந்த தீட்டா வந்து 0 டிகிரி. அப்ப phi is equal to என்னன்னு எழுதலாம் அப்படின்னா BA ன்னு எழுதலாம். phi is equal to BA ன்னு எழுதலாம். நம்ம B யோட மதிப்பு தான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். B யோட மதிப்பு என்னது? mu naught Ni. அப்ப phi is equal to mu naught Ni into A ன்னு எழுதலாம். இப்ப பாருங்க, வெறும் பை நார்மலா காந்த பாயம் பை இருந்தா mu naught Ni into A. நாம அதுவே இங்க எத்தனை சுற்றுகள் இருக்குது? n சுற்றுகள் இருக்குது. அப்ப n சுற்றுகள் இருக்கிறதுனால n pi is equal to அப்ப இங்க ஏதாவது n சுற்றுகள் வரும் இல்லையா? அப்ப அந்த n ஏதாவது என்ன சொன்ன? nn ன்னு சொன்ன. அப்ப nl mu naught Ni into A ன்னு எழுதலாம். mu naught Ni into A. அப்ப n pi is equal to mu naught இங்க ஒரு n இங்க ஒரு n square al into I ன்னு எழுதலாம். mu naught n square al into I ன்னு எழுதலாம். இப்போ நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மின்னியக்கு விசை கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்? மின்னியக்கு விசை முன்னாடி நம்ம லாஸ்டா ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் தன்மின் தூண்டலுக்கு n pi b is equal to Li. அப்ப இந்த ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணணும். அதாவது n pi b is equal to
எல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இது ரெண்டு ஈக்குவேஷன் ஒப்பிடும் பொழுது இந்த ரெண்டு சைடு சமம்னால இது ரெண்டு சைடு என்ன இருக்கு? ஈக்குவல். அப்ப இந்த சைடு பாருங்க mu per li is equal to li is equal to இந்த பக்கம் என்ன இருக்குது? mu naught n square al into I. mu naught n square al into I ன்னு எழுதலாம். அப்ப இந்த I என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப l is equal to என்ன கிடைக்கும் அப்படின்னா mu naught n square al ன்னு கிடைக்கும். l is equal to என்ன கிடைக்கும்? mu naught n square al. இதான் வந்து ஒரு நீண்ட வரிசையின் தன்மின் தூண்டல் எண். தன்மின் தூண்டல் எண்ணுனா l. l is equal to mu naught n square al. இப்ப அதுவே இந்த mu naught இருக்கிறதுனால இது வந்து ஒப்புமை விடுதிறன் வந்து mu r ஆ இருந்தா அப்ப இந்த இடத்துல என்ன எழுதலாம்? எக்ஸ்ட்ரா mu r சேர்த்து எழுதலாம். l is equal to mu naught mu r n square al ன்னு எழுதலாம். அதுவே இதனுடைய விடுதிறன் வந்து mu ஆ இருந்தா l is equal to mu into n square al ன்னு கூட மாத்திடலாம். இதுதான் வந்து நீண்ட வரிசுள்ளி தன்மின் தூண்டல் எண். இது முதல் கேள்வி. அடுத்த கேள்வி என்ன சொன்னா? இந்த மின் தூண்டியில் சேமிக்க வைக்கப்பட்டுள்ள ஆற்றல் எப்படி வந்துச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்ப இப்ப ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். இது அழிச்சிடலாம். மின்தூண்டியில் சேமிக்க வைக்கப்பட்டுள்ள ஆற்றல். அப்ப மின்தூண்டியில சேமிக்க வைக்கப்பட்டுள்ள ஆற்றல் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் மின்னிக்கு விசை தூண்டுதுன்னு சொன்னா அந்த மின்னிக்கு விசை psi is equal to minus L into di by dt. இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். psi is equal to minus L into di by dt. அப்ப ஃபர்ஸ்ட் இதுல இப்ப நம்ம பார்க்க போறது மின் தூண்டியில் சேமிக்க வைக்கப்பட்டுள்ள ஆற்றல். மின் தூண்டியில் சேமிக்கப்படும் ஆற்றல். ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்த்திருப்போம். மின் தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றல். ரெண்டுத்துக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா மின் புலத்தினால் உருவாகும் ஆற்றலை தேக்கி வைக்க இல்ல சேமிச்சு வைக்க உதவும் கருவி மின் தேக்கி. அதுவே காந்த புலத்தினால் உருவாகும் ஆற்றலை சேமிச்சு வைக்கிற கருவி தான் மின் தூண்டி. அந்த இடத்துல பாருங்க மின் ஃபர்ஸ்ட் லெசன்ல மின் தேக்கில பார்த்திருப்போம். அப்ப ஓரளவு கொண்ட நேர்மின் துகளை ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்து இப்புள்ளைக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை தான் வந்து மின்னழுத்த வேறுபாடு V is equal to பார்த்திருப்போம். அதாவது V is equal to W by Q ன்னு பார்த்திருப்போம். V is equal to W by Q. அப்ப W is equal to VQ ன்னு பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்குதா? W is equal to VQ ன்னு பார்த்திருப்போம். அதேதான் இங்க. இப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா V க்கு பதிலா psi மின்னிக்கு விசை பயன்படுத்துறோம். அப்ப ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உள்ள மின் துகளை மின்னியக்கு விசைக்கு எதிராக கொண்டு வர செய்யப்படும் வேலை அதான் வந்து dW is equal to minus psi into dq ன்னு எழுதலாம். minus psi into dq அதாவது மின் துகளுக்கு எதிராக இந்த மின்னியக்கு விசையை கொண்டு வர செய்யப்படும் வேலை dW is equal to minus psi dq. நாம தான் இங்க psi யோட மதிப்பு எழுதி இருக்கோம். minus L into di by dt. psi யோட வேல்யூ என்னது? minus L into di by dt. அந்த வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்றோம். என்னெல்லாம் இந்த ஈக்குவேஷன் முன்ன பார்த்ததுதான் ஃபர்ஸ்ட் லெசன்ல dW is equal to v dq ன்னு போடுவோம். இங்க v க்கு பதிலா என்ன போட்டுறோம்? psi போட்டுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இந்த இடத்துல இந்த வேல்யூ எடுத்து போடுறோம். dW is equal to minus L di by dt dq ன்னு எழுதலாம். இந்த இடத்துல பாருங்க dq னா என்ன அப்படின்னா மின்னோட்டம் I. மின் துகள் பாயும் வீதம் தான் மின்னோட்டம்னு பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல I இருக்குனால இதுவும் I க்கு மாறும் பொழுது I is equal to என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா dq by dt ன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? அதாவது மின் துகள் பாயும் வீதம் தான் மின்னோட்டம் என வரையறுக்கப்படுகிறது. the flow of charges அப்படின்னு பார்த்தோம். அப்ப இப்ப நமக்கு dq தேவையும் போது I into dt ன்னு எழுதலாம். இத மாத்தி எழுதும் போது dq தான் தேவை. அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா I into dt ன்னு எழுதலாம்.
I into dt. அப்ப இந்த இடத்துல dqக்கு தான் என்னன்னு போடலாம் I into dt ன்னு போடலாம். அப்ப minus L di I into dt divided by dt. அப்ப dt என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். நமக்கு என்ன மட்டும் கிடைக்கும் மைனஸ் எல் டிஐ கிடைக்கும். அப்ப இந்த ரெண்டு பக்கமும் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இன்டகிரேஷன் எடுக்கிறோம், தொகையிடுறோம். ரெண்டு பக்கமும் தொகையிடும் பொழுது w is equal to integration of dw is equal to integral of. அப்ப ஏற்கனவே ஒரு மைனஸ் அங்க பிளஸ் ஆயிட்டுக்கும். இதனால இங்க மைனஸ் ஐ dq இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்க ஒரு மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும். இப்ப இந்த இடத்துல li l di li into di ன்னு எழுதலாம். li into di. அப்ப மின்னோட்டம் வந்து 0 ல இருந்து i வரைக்கும் மாற்ற முடியும். அப்ப இன்டகிரல் வந்து 0 to i வந்து லிமிட் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப li di ன்னு எழுதலாம். அப்ப இந்த இடத்துல l வெளிய எடுத்துட்டோம் அப்படினா i di ன்னு எழுதலாம். 0 to i di ன்னு எழுதலாம். அப்ப இதுக்கு இன்டகிரேஷனுக்கு என்ன ஃபார்முலான்னா x power n is equal to x power n plus 1 divided by n plus 1. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குது I power 1 is equal to I power 1 plus 1 divided by 1 plus 1 ன்னு எழுதலாம். அப்ப I square divided by 2 ன்னு எழுதலாம். என்ன எழுதலாம் I square divided by 2. அப்ப I di ஐ சப்ஸ்டிட் பண்ணா I square by 2 ன்னு கிடைக்கும். அப்ப L into I square by 2 upper limit minus lower limit 0 அதனால விட்டுறலாம். அப்ப என்ன கிடைக்கும் அப்படினா w is equal to L I square by 2 ன்னு கிடைக்கும். இந்த w is nothing but வந்து ஆற்றல். ஒரு இடத்துல சேமிக்க வைக்கப்பட்டுள்ள ஆற்றல் வந்து என்னன்னு எழுதலாம் அப்படினா u is equal to L I square by 2 ன்னு எழுதலாம். L I square by 2 இங்க மேல எழுதுறேன். சேமிக்க வைக்கப்பட்டுள்ள ஆற்றல் u is equal to காந்தப்புலத்தினால் அப்ப L I square by 2 ன்னு எழுதலாம். L I square by 2. இப்ப இது வந்து மொத்த பரப்புல வந்து சேமிக்க வைக்கப்பட்டுள்ள ஆற்றல். அதே ஓரலகு பருமனில் சேமிக்க வைக்கப்பட்டுள்ள ஆற்றல் அப்படின்னா இந்த மொத்த ஆற்றலை அந்த பருமனால வகுத்தா அதான் வந்து ஓரலகு பருமனில் சேமிக்க வைக்கப்பட்டுள்ள ஆற்றல். அப்ப ஓரலகு பருமன்னும் போது ஸ்மால் ub is equal to மொத்த ஆற்றல் வகுத்தல் பருமன்னும் போது அதனுடைய பரப்பு பெருக்கல் தொலைவு அதான் வந்து பருமன். அப்ப பரப்பு பெருக்கல் தொலைவு அதான் வந்து என்னது பருமன். அப்ப ஓரளவு பருமனில் சேமிக்கப்பட்டுள்ள ஆற்றல் தான் வந்து நிலை மின்னணு அதான் வந்து ஓரளவு பருமனில் உள்ள ஆற்றல். அப்ப ub is equal to ub வகுத்தல் al. இந்த ub க்கு வந்து என்ன போடலாம் L I square. அப்ப L I square divided by 2al ன்னு எழுதலாம். L I square divided by 2al. இந்த தன்மின் தூண்டல் இப்பதான் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். லாஸ்ட் क्वेश्चनல பார்த்தோம். இதுக்கு முன்னாடி क्वेश्चनல நீண்ட வரி சுருளின் தன்மின் தூண்டல் எண் L என்ன அப்படினு L is equal to mu naught n square al ன்னு இப்பதான் பார்த்தோம். அந்த வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்றோம். mu naught n square al. அப்ப இந்த L இருக்கிறதால என்ன பண்ணலாம் அப்படின்னா L எடுத்துட்டு mu naught n square al ஏற்கனவே இங்க என்ன இருக்குது I square divided by 2al. இந்த இடத்துல பாருங்க al என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். al வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ வேற மட்டும் என்ன இருக்குது mu naught n square I square divided by 2 இருக்குது. அப்ப நமக்கு mu naught ni is equal to b ன்னு தெரியும். p is equal to mu naught ni. இங்க பாருங்க n ஸ்கொயர் இருக்குது I ஸ்கொயர் இருக்குது. நமக்கு இங்க mu naught ஸ்கொயர் இருந்தா நம்ம b ஸ்கொயர் ன்னு போட்டுறலாம். அப்ப இந்த இடத்துல mu naught ஸ்கொயர் தேவைறதுனால மேலே கீழே மேல mu naught ஆல பெருக்குறோம் mu naught ஆல வகுக்குறோம். அப்ப mu naught ஆல பெருக்குறோம் mu naught ஆல என்ன பண்றோம் வகுக்குறோம். அப்படி வகுக்கும் பொழுது ஓரலகு பருமனில் உள்ள ஆற்றல் ub is equal to mu naught square n square I square divided by 2 mu naught எழுதலாம். இத வந்து நம்ம மாத்தி எழுதும்போது mu naught ni whole square எழுதலாம். இது எப்படி எழுதலாம் அப்படினா mu naught ni
ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 மியூ நாட் எழுதலாம். இந்த மியூ நாட் என்ன சொன்ன பி, காந்த புலம் பி. அப்ப UB is equal to என்னன்னு எழுதலாம் அப்படின்னா b ஸ்கொயர் டிவைடட் பை 2 மியூ நாட் எழுதலாம். இதான் வந்து ஓரளவு பருமனில் சேமிக்க வைக்கப்பட்டுள்ள ஆற்றல். UB is equal to b ஸ்கொயர் டிவைடட் பை 2 மியூ நாட். நன்றி.